லிங்கன் மற்றும் சார்ல்ஸ் டார்வின் பிறந்த தினம் 1809ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 உலக வரலாற்றில் முக்கியமான நாளாகும். அந்த நாளில் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கனும் ஆங்கில இயற்கையியலாளர் சார்ல்ஸ் டார்வினும் பிறந்தனர். இருவரும் மனித சமூகம் மற்றும் அறிவியல் உலகின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினர். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தார். வறுமை நிறைந்த குழந்தை பருவத்திலும் கல்வி மீது கொண்ட ஆர்வம் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. தன்னிச்சையான முயற்சியால் சட்டம் கற்று அரசியலில் முன்னேறினார். லிங்கன் 1861 முதல் 1865 வரை அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக பதவி வகித்தார். அவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்க உள்நாட்டுப் போர் நடைபெற்றது. நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதே அவரது முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அடிமைத்தனத்தை ஒழிப்பதில் லிங்கனின் பங்கு மிக முக்கியமானது. 1863ஆம் ஆண்டு வெளியிட்ட இமான்சிபேஷன் புரோக்ளமேஷன் அறிவிப்பின் மூலம் அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர வழிவகுத்தார். மனித சமத்துவம் மற்றும் நீதியை அவர் வலியுறுத்தினார். அதே நாளில் பிறந்த சார்ல்ஸ் டார்வின் இங்கிலாந்தில் பிறந்தார். இயற்கையை ஆராய்வதில் சிறு வயதிலிருந்தே அதிக ஆர்வம் கொண்டவர். HMS பீகிள் கப்பலில் செய்த பயணம் அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. அந்த பயணத்தின் போது அவர் சேகரித்த ஆய்வுகள் உயிரினங்கள் காலப்போக்கில் மாறுகின்றன என்ற கருத்தை உருவாக்கின. இயற்கை தேர்வு என்ற கோட்பாட்டின் மூலம் உயிரின பரிணாமத்தை விளக்கினார். 1859ஆம் ஆண்டு வெளியான ஆன் தி ஆரிஜின் ஸ்பெசைஸ் நூல் அறிவியல் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நூல் உயிரியல் அறிவியலின் அடித்தளத்தை மாற்றியமைத்தது. ஒரே நாளில் பிறந்த லிங்கனும் டார்வினும் தத்தமது துறைகளில் மனிதகுல வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்தனர். ஒருவர் அரசியல் மற்றும் மனித உரிமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். மற்றொருவர் அறிவியல் சிந்தனையில் புரட்சியை நிகழ்த்தினார்.